எமது நாட்டில் பல இடங்களில் இனவாத போக்குகள் இனவாத முரண்பாடுகள் தோன்றுகின்றன. අපිට අවශ්‍යයි ජාති மீசாலை வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலை ஜனாதிபதியை பார்க்கறதுக்கு எவ்வளவு பேர் போயிடும்ன்றதை பார்க்க ஆம்புலன்ஸ் படம் பார்க்கக்கூடிய இருக்குது தலைவர் கிராமத்தினுடைய தலைவர் தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு என்ன காலம்னு பார்த்தீங்கன்னா மதிப்புரிய ஜனாதிபதி அவர்கள் இன்றைக்கு மீசால பகுதிக்கு வரார். மீசால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு திட்ட பயனாளிகளுக்கு காசோட வழங்கி வைக்க வைவம் வந்து நடக்க போகுது. அது மட்டுமல்ல இங்கே என்னென்ன நடக்க போகுதுன்ற இந்த காலில் வரும். அதோட நேற்றைய தினம் மேனிப்பேல ஜனாதிபதி வந்திருந்தார். அது சம்பந்தமாக இதில் இந்த காணொலியில் வரப்போகுது. மறக்காமல் காணொலிக்காரங்க சார்ந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. காணொலி திறந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. மீசாலை வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலை ஜனாதிபதியை பார்க்கறதுக்கு எவ்வளவு பேர் போயிடும்ன்றதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது எவ்வளோ பேர் வந்து ஒன்றைக்கிறோம்னு சொல்லி. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா மேனிப்பேல ஆக்கள் நிற்கிறதுக்கு இடம் இல்லாமல் போயிட்டுது. அதன் காரணமாக தான் ஜனாதிபதி வந்து உரையாற்றில் என்றும் ஒரு தரப்பு குற்றச்சாட்டு சொன்னது. அது என்ன உண்மையோ பொய்யோ தெரியாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஒரு மண்டபம் போட்டு கிடக்குது. டென்ட் மாய்கள் அமைச்சிருக்கணும். காலனியை தொடர்ந்து பார்ப்போம் என்ன மாதிரி இங்கே நடக்க போகுது, என்ன உரையாட்ட போடுறாருன்றதை பாருங்க. அவ்வளோ பேர் மரத்தடியில் இருக்கக்கூடாது இல்லாமல் அவ்வளோ பேர் வந்து பார்க்கக்கூடியா இருக்குது இந்த இடத்துல. நேற்றைய தினம் நீங்கள் காணொலி பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஆக்கள் எப்படி இருந்தது. இன்றைய தினம் நீங்கள் பார்க்கக்கூடியமா இருக்குது எவ்வளோ பேர் நிற்கிறத. ஜனாதிபதியை பார்க்கறதுக்கு ஃபாரினர்ஸ் வந்து அரசாங்க அதிகாரிகளே, அரசு உயர் அதிகாரிகளே வரும்போது நினைச்சு இந்த மேடையில் ஒரு பெரிய கலக்கலாம். 10 நிமிஷம் உண்டு. எனக்கு தரப்பட்டுள்ள நிமிடம் 2 நிமிஷம். ஷோட்டா உங்களோட சில விஷயங்களை சொல்லிட்டு போறதுக்கு நான் இன்றைக்கு எத்தனைக்கிறேன். இந்த நிகழ்வு நீங்க அதுக்கு கேட்கலாம் எப்படி. Parliament members are here. They are doing very good development projects in Jaffna. Please, to Parliament members and also my team, government officers, government high officers, my business partners. என்னுடைய ஒரு சிறிய ஒரு நினைவு சின்னத்தை எனது மாண்புமிகு ஜனாதிபதிக்கு வழங்குவதற்கு எத்தனிக்கின்றேன். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் கௌரவ ஜனாதிபதி பாத்தீங்களே பாக்கலையோ? ஏன் சதமா கிடைக்கலையோ? இதில் பார்த்தீங்கன்னா மதிப்புரை ஜனாதிபதியை பார்க்குறதுக்கு மக்கள் வந்து போயினும் அதில் சில பேர் வந்து அவற்றை கையில் வந்து மகஜர்களை கையளிக்கிறதுக்கு வந்து கொடுக்குறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது.
ini lampu. Belanda. Ini lu nggak bareng. Ada boleh. Ini nama kerak. Ada. மக்கள் வெள்ளத்தை வந்து ஆம்புலன்ஸ் போகிறது வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு அதிகமான பேர் வந்திருக்கணும் என்று கூறினோம். அது உண்மையோ பொய்யோன்னு தெரியல. வேலனையோட என்னென்று சொல்கிறது, வேலனை வந்து மிகப்பெரிய இடம், மிக சின்ன இடம் மட்டும் அதிகமான மக்கள் கூட்டம். என்னம்மா ஏதாவது சந்திச்சாச்சோ? என்னம்மா கதைச்சு வரோம்? அதிகமான குரோட் வந்தாலும் கதைக்கலன்னு சொல்லினா உண்மை. சரி சரி. என்னம்மா ஏம்மா ஏதாவது பையன் பார்த்தாச்சோ? ஏன் ஏன் அதிகமான மக்கள் வந்தாலையோ? எல்லா ஜனாதிபதியை விட கண்ணாலையும் காண இல்லை, சரியோ நேர்லையும் வந்து பார்த்ததில்ல. ஆனால் அவரை நேரில் வந்து பார்த்துட்டோம். ஏன்னா கதைக்காட்டியும் பார்த்துட்டோம். ஒரு சின்ன ஒரு மனு ஒன்று கொடுப்போம், எங்களோட கிராமத்தை பற்றி கதைப்போம், பேசுவோம், வெள்ளத்தில் கிடந்து சாகுறோம். இவர் தான் எங்களை தலைவர். இவர்கிட்ட கதை இல்லை. அதுதான் கல்லுண்டாயுடைய தலைவர், கிராமத்தினுடைய தலைவர். வந்து இப்போ கிட்டத்தட்ட எங்கள் அரசாங்கத்தினால கல்லுண்டாய் குடியேற்ற திட்டம் வந்து 7 இடங்களாக இருக்குது. இன்னும் இந்த அபிவிருத்தி வேலைகள் வந்து எங்களுக்கு வீடுகளுக்கு மண் போடுதல் மற்றும் வீதிகள் போடுதல் மற்றும் வீடுகளுக்கான காணி உரிமை பத்திரம், அதாவது 20 குடும்பங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. விசுதி 58 குடும்பம், மொத்தம் 78 குடும்பத்தினுடைய வீடு திட்டங்கள். அதில் 20 குடும்பத்துக்கான காணி உரிமை பத்திரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. மிகுதி 58 குடும்பங்களுக்கான காணி உரிமை பத்திரங்கள் வழங்கப்பட வேண்டியிருக்கின்றது. எனவே ஜனாதிபதி அவர்கள் எங்களோட கிராமத்துக்கு வருகை வந்து நாங்கள் அங்கு படுகின்ற கஷ்டங்கள், இந்த மழை காலங்களில் வெள்ளங்களினாலே பாதிக்கப்படுகின்ற எமது மக்களை தாங்கள் நேரடியாக இந்த எமது வந்து கிராமத்துக்கு பார்வையிட வேண்டும் என்று எமது கல்லுண்டாய் சனசம நிலையம் கல்லுண்டாய் ஐக்கிய சனசம நிலையம் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் இந்த கைப்பற்றி நாள் பொங்கல் விழாவிலே அவரை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் நேராக கண்டுட்டீங்களே ஜனாதிபதி அவர்களை? கதைக்கூடிய மாதிரி தான் இருந்ததோ? எல்லோரும் கைக்கு ஒன்று அவர்கிட்ட இந்த இன்றைக்கு போக மாட்டார் எப்படியும் ஒரு கிழமைக்கு மேலே செல்லும். ஆனால் அவர் நாங்கள் பார்த்துட்டோம் எத்தனை ஜனாதிபதி எத்தனை வந்திருப்பார்கள். ஆனால் நாங்கள் அவர்கள் நேரோடு பார்த்ததில்லை. நாங்கள் டிவி இதெல்லாம் பார்த்துப்போம் ஃபோனில். ஆனால் அவர் நேரடியாக பார்க்குற சந்தோஷம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இது எங்களுக்கு மிகவும் நல்ல சந்தோஷமாக இருக்குது. எங்களுடைய நாட்டு ஜனாதிபதி நாங்கள் நேரடியாக மக்கள் நாங்கள் பார்க்கக்கூடிய அவர் ஒரு என்ன சொல்கிறோம், சில மக்களை நேசிக்கின்ற ஒரு அதிமேதகு ஜனாதிபதி என்றதை நான் இந்த வேளையிலே நாங்கள் மக்கள் சார்பாக நாங்கள் மேடையில் ஏறி பேசாதது உங்களுக்கு ஒரு அவருக்கு பேச வாய்ப்பு அவர் இருந்தால் கூட அவர் நிறைய நிகழ்வுகளுக்கு பங்கேற்கின்ற படினாலே நாங்கள் அதை அவர்
நாங்கள் அப்படியான ஒரு நிலையில் நாங்கள் இருக்கவில்லை. நாங்கள் பார்த்ததே மிக சந்தோஷமாக மக்களுக்கு என்ன தேவை என்றதை நிச்சயமாக அவர் பார்த்து மக்களுக்கு தேவை செய்வார் என்ற நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நீங்கள் அப்படி அந்த ஜனாதிபதி என்ன இங்கே பேச இருந்ததை வந்து பார்க்க விரும்பினா ரஞ்சித் பிளாக் யூடியூப் சேனலில் அவர் வேலனையில் கதைச்சிருக்கிறார். யாழ் மக்களுக்கு என்னெல்லாம் தான் செய்ய ஆசைப்படுறேன்றதை சொல்லி அதில் போய் நீங்கள் பார்வையிடலாம். எல்லாம் கதைச்சது முழுவையாக அதில் போட்டுருக்குது. சரி, நன்றி அண்ணா. இவங்க ஜனாதிபதியை பார்க்கறதுக்கு எப்படி மக்கள் ஆரவாரமாக இருக்கணும்னு சொல்லி பார்க்கக்கூடியா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மதிப்புரை ஜனாதிபதி அவர்கள் வந்துருக்கிறார். නිවාස ඉදිකිරීම හා ජල සම්පාදනය අමාත්‍යාංශය මෙහෙයවීමෙන් පළාත් 9ක් ඒකරාශී කර ගැනීම 2026 ජාතික නිවාස සභාවේ நானும் கை கொடுக்குறேன். அனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 2026ஆம் ஆண்டுக்குரிய தேசிய விடுதலை சமர்க்கே உரையாடல் அழகான அனைவரையும் வரவேற்று தற்பொழுது அரங்கமதில் வரவேற்பு நடனம் அரங்கம் காண இருக்கின்றது. இது வரவேற்பு நடனத்துடன் கைதடி ஈழசேஸ்திரா மன்ற மாணவர்கள் அரங்கம் காட்டுகிறார்கள். සිරුදිනාම පිළිගැනීම වෙනුවෙන් எமது நாட்டில் பல இடங்களில் இனவாத போக்குகள் இனவாத முரண்பாடுகள் தோன்றுகின்றன. අපිට අවශ්‍යයි ජාතිවාදීන් තොර ජාතික සමගිය පිරුණු පොහොසත් රටක්. எங்களுக்கு இனவாதம் இல்லாத இன ஒற்றுமை கொண்ட தேசிய ஒற்றுமை கொண்ட ஒரு நாடு தேவை. කොහේ ඉපදුනත් இங்கு பிறந்ததாக මොන இருந்தால் භාෂාව කතා කරත් எந்த மொழியை பேசுகின்றதாக මොන இருந்தால் ආගම දැහුවත් எந்த சமயத்தை මොන பின்பற்ற සංස්කෘතික ජීවත් වුණත් எந்த கலாச்சாரத்தின்படி வாழ்ந்தாலும் මේ සෑම කෙනෙකුටම இந்த அனைவரும் අපේ රටේ අභිමානවත් පුරවැසියෙක් ලෙස අයිතීන් සමග ජීවත් වීමේ වටපිටාව හැදීම තමයි අපගේ අපේක්ෂාව. இந்த நாட்டின் ஒரு பிரஜை என்ற வகையில் அபிமானத்துடன் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது தான் எங்களுடைய பொறுப்பு. ද ජාතිවාදයෙන් තොර පොහොසත් රටක් අපිට අවශ්‍යයි. எங்களுக்கு இனவாதத்தை இல்லாத ஒரு செல்வாந்த நாடு அவசியம் தேவையாக உள்ளது. ඒ වගේම අපි අතර විවිධ සංස්කෘතීන් තිබෙනවා. எங்களுக்கு இடையில பல கலாச்சாரங்கள் உள்ளன. රටක් ලස්සන වෙන්නේ කොහොමද? ஒரு நாடு அழகாக இருக்கின்றது எப்போது? ජනතාව අතර විශ්වාසය දෙන්නේ කොහොමද? மக்களுக்கு இடையில எப்படி நம்பிக்கைகள் உருவாகின்றது? මේ සෑම සංස්කෘතිකම ගෞරවය இந்த எல்லா பண்பாடுக்கும் உரிய மரியாதை மதிப்பு සෑම සංස්කෘතියකටම ගරු කිරීම සහ පිළිගැනීම இந்த எல்லா பண்பாட்டையும் மதிக்கிறதும் ஏற்றுக்கொள்வதும் ඉතාමත් වැදගත්. அது மிக முக்கியமானது. අපි එහෙම රටක් හදන්න ඕන. நாங்கள் அவ்வாறான ஒரு நாட்டினை உருவாக்க வேண்டும். ඒක අපේ අපේක්ෂාව බවට පත් වෙනවා. அது எங்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. ඒ වගේම ආර්ථික වශයෙන් විශාල පීඩාවට පත් වී තිබෙන ජනතාවට මේට වඩා හොඳ ජීවිතයක් අපි උරුම කරලා දෙන්න ඕන. அதே நேரம் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டு இருக்கும் மக்களுக்கு இதுவிட சிறந்த ஒரு பொருளாதார நிலைமையை நாங்கள் உருவாக்கி கொண்டு போகணும். විශේෂයෙන්ම හොඳ නිවාසයක් ලබා දීම, குறிப்பாக ஒரு நல்ல வீட்டை உருவாக்கி දරුවන්ට හොඳ கொடுக்கணும். අධ්‍යාපනයක් ලබා දීම, பிள்ளைகளுக்கு